Hello guys, welcome back. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் சாப்டர் 29 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் மொமோஷிக்கு தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை உடம்பு எனக்கு கொடுத்துட்டு போடுவேன்னு கேட்டுட்டு இருக்கான். அவள் போட்டு வந்துட்டு சரி ஓகே என் உடம்பு நீ கண்ட்ரோல் எடுக்கிறனே கண்ட்ரோல் எடுத்து எவ்வளோ தப்பிச்சு போக முடியும், உனக்கு தான் இந்த டிவைன்ட்ரி தானே, இவங்க உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி நம்ம ஜூராவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். போருட்டோ வந்துட்டு சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ ஒன்றும் போய் சொல்ல போருட்டோ, நம்ம டாட்ஸ் ரெண்டு போய் இணைஞ்சிருச்சு இல்லை, நீ போய் சொன்னால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மொமோஷிக்கு வந்துட்டு. அப்போ நம்ம போருட்டோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் மொமோஷிக்கின்னு கேட்டுட்டு இருக்கான். அண்ட் கவாக்கி கண்டிப்பாக நான் சும்மா வர மாட்டேன்னு மொமோஷிக்கு சொல்லிட்டு இருக்கு. அவள் போருட்டோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கவலைப்படாத போருட்டோ, கவாக்கியில் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, அவனை ஈஸியாக போட்டு தெளிவுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ போருட்டோ வந்துட்டு சரி ஓகே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே போருட்டோ பேச அப்படியே போருட்டோ கையில் அப்படியே கர்மா இருக்குல்ல அப்படியே அன்லாக் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா மொமோஷிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் மொமோஷிக்கு வந்துட்டு சரி ஓகே போருட்டோ போய் நம்ம எதிரி எழுத்தி போட்டுதலுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே போருட்டோ மாசா அப்படியே எஞ்சி நிற்க ஆரம்பிக்கிறான். அப்போ பக் இருக்கான்ல அது மமூஷி அவனே வேகமாக வர ஆரம்பிக்கிறான் நம்ம போருட்டோ அட்டாக் பண்ணுறதுக்காக. அவன் போருட்டோ அழகாக ஒரு ரசாயனை போட்டு அவன் கதையை முடிச்சிடறான். இங்கே நிறைய மமூஷி க்ளோன்ஸ்லாம் இருக்குல்ல, போருட்டோ முடிஞ்ச அளவுக்கு ஷூரிக்கான கண்ணில் விட்டுட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கான். அங்கே இருக்க மமூஷி க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று கூட போருட்டோ இல்லை, போருட்டோ எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அந்த செக்டரோட காலி பண்ணிட்டான்ல. அப்போ சிக்கமார் வந்துட்டு சரி ஓகே போருட்டோ அது செக்டர் போன்னு சொல்லிட்டு போருட்டோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவள் போருட்டோ பியாக்குகன் யூஸ் பண்ணுறான். முதல்ல போருட்டோ இங்கே தான் பியாக்குகன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா போருட்டோ வந்து மொமோஷிக்கோட பவர்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான். மொமோஷிக்கோட பவரில் ஒன்று தான் பியாக்குகன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த செவருக்கு கன்சீர் இருக்க அந்த பக் க்ளோன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி எல்லாத்தையுமே ஷூரிக்கன் விட்டுட்டு அப்படியே எஃப்டிஜி இருக்குல்ல அதே மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே ஒரு மேசிவ் ரசங்கனை வச்சு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். இந்த சைட் சிக்கமோர் அப்படியே போருட்டோவையும் டீம் 10ஐயும் அப்படியே அடுத்த செக்டாருக்கு போக சொல்கிறாங்க. ஆன்சர் அதிக பக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அப்படியே அந்த மமூஷி க்ளோன்ஸ்லாம் அப்படி பேசிட்டு இருக்க ஐடியா எங்கேனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ பேசிட்டு அவங்களோட கண்ணில் 2 ராடு இறங்க ஆரம்பிக்குது. யாரான்னு பார்த்தா சக்கரோட பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க கவாக்கி தான் சொல்லிட்டு. அண்ட் இப்போ கவாக்கியும் பேட்டில் ஃபீல்டில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கவாக்கி அப்படியே சொல்லிடுறான் நான் உள்ளதாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுவே ஒருத்தர் விடாமல் கவாக்கி எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்களேன், கவாக்கி எல்லாத்தையுமே கண்ணில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பக் இருக்குல்ல அது மமூஷி க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே கண்ணில் கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சிஞ்சுவோட வீக்னஸே கண்ணு தான். ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கண்ணிலே கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டு அப்படியே அந்த செக்டரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு கவாக்கி அப்படியே அடுத்த செக்டர் போயிட்டு இருக்கான். அண்ட் கவாக்கியோட ஃபைட்டிங் மூவ்ஸ் ஒவ்வொன்றும் வேற லெவலில் இருக்கு. இன்சைட் பக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல எப்படி ஒரு நம்ம டிடெக்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல மமூஷி க்ளோன்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே பிரிஞ்சு போய் ஐடியாவை தருவோம் அப்போ நம்ம ஐடியாவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பிரிஞ்சு போய் தெரிவிட்டு இருக்காங்க. சரி அப்படியே நம்ம கோபு இருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிட்சுகி உனக்கு எப்படி தெரிஞ்சது, ஒன்லி பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் மட்டும் தெரியும் 4 டிஜிட் கோடு உனக்கு எப்படி தெரிஞ்சது விசாரிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ நம்ம கோனாமருக்கு ஒன்றுமே புரியல. இபிக்கு எனக்கு லாடயத்துக்கு முன்னாடி அந்த கோடு தெரியும். அப்படியே சப்போஸ் மிட்சுகிக்குலாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்குன்னே புரியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான். இங்கே சாய்க்கு ஒரு தகவல் வர ஆரம்பிக்கு சென்சரி யூனிட்ல இருந்து போருட்டோ உள்ள வந்துட்டான் கூட டிவைன் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உடனே ரிப்போர்ட் பண்ணல லாடயத்துக்கு அந்த சாய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்சே நம்ம லாடயத்துக்கு இதை காட்டுறாங்க. அப்படியே சிக்கமாரு கூட கனெக்ட் ஆயிடுறான். அப்படி நம்ம சாய் இருந்துட்டு அப்படியே சாய் நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். போருட்டோ உள்ள வந்துட்டான் டிவைன் ட்ரீஸ்லாம் வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சிக்கமாரு யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். சரி ஓகே சாய் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணினா மிட்சுகி இருக்கான்ல அவன் உடனே போய் ரிலீஸ் பண்ணு என் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கான். மிட்சுகி ரிலீஸ் பண்ணுறதா லார்ட் கோபு என்ன சொல்லுவாருன்னு தெரியுமான்னு கேட்டுருக்கான். சாய் இருந்துட்டு லார்ட் கோபு அதுக்குலாம் எங்கள் நேரமே இல்லை, இது எமர்ஜென்சி, லார்ட் எயித்து ஓக்காகே சொன்னார்னு போய் சொல்லி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அவனும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்கே பக்லாம் காட்டிட்டு இருக்காங்க. பக் தெரிவிட்டு எயிடா எங்கேனே தெரியலன்னு தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுத்தமாக தேடி பார்க்கலான்னு கிடைக்கவே இல்லை. இன்சைட் டீம் 10 அப்படி போருட்டோட சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பக் க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே. இன்சைட் கோனாமர் உள்ள போக ஆரம்பிச்சுட்டான் அப்படியே கோபு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள. அப்போ கோபு கேட்டுருக்காங்க என்ன சார் டோபின்னு கேட்டுருக்கான். அப்போ கோனாமர் இருந்துட்டு சரி ஓகே என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் போருட்டோட ஹேண்ட் கப்பை ஒழுங்காக நான் போடவே இல்லை என் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எத்தனை தான் போய் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லி கோபு கேட்டுட்டு இருக்கான் நம்ம கோனாமரு. எனக்கு தெரியும் கோனாமரு உன்னை யார் பண்ண சொன்னாலும் சரி சரி ஓகே அடுத்து நான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் போய் எயித்துக்கவே கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் கோபு வந்துட்டு. இன்சைட் பக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே 70 பேர் தான் இருக்காங்க ஐடியாலாம் இங்கே எதையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு பேசிட்டு இருக்க பேப்பில் நம்ம ஹீமோரி இருக்கான்ல அவன் வந்து ஒரு கிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த மமூஷி க்ளோன் எல்லாத்துக்கும். அப்படியே அவனுக்கு பறந்து போயிடறானுங்க. பட் குட்டி பொண்ணு பெருசாக எஃபெக்ட் இல்லை. ஸோ திரும்பி வேகமாக அட்டாக் பண்ண வரானுங்க. அப்படி நம்ம ஹீமோரி டீம் அதை நம்ம டீம் 10 உள்ளே போது அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷிகாடையை அப்புறம் நம்ம சோச்சனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க பக்கை. எப்படியோ ஃபைனல் ப்ளோக் கொடுத்துறாங்க. அப்படியே இனோஜினை காட்டுறாங்க. இனோஜின் பயங்கரமாக எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சூப்பர் கைஸ் எப்படி நம்ம டீம் ஒர்க் பர்ஃபெக்டாக பண்ணிங்க சூப்பர் கத்திட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆள் கசின் கொஞ்சம் மட்டும் அமைதியாக வேற எதாவது வச்சுட்டு இருக்காரு. ஒரு வேளை ஜூராக்கு இது உள்ள இருந்துட்டு போனோம் ஏன்னா அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடியுதுல்ல. ஒரு ஜூரா வந்து இதை பண்ணுவானோ ஏன்னா இப்போ போருட்டோ கிட்ட மொமோஷிக்கு கண்ட்ரோல் இருக்கு. அந்த கவாக்கியும் ஜாயின் பண்ணிட்டான்ல அடுத்து ஜாயின் பண்ண ஜூரா தானே. ஜூராவில் வந்தால் கண்டிப்பாக போருட்டோக்கு அதை காலின்னு சொல்லிட்டு இருந்தார்ல கசின் கோஜி. ஆனால் இப்போ புது டைம் லைன் ஒரு வந்திருக்குன்னு சொன்னார். இப்போ போருட்டோ கையில் கர்மா பவரோட் இருக்கான். இதுக்கு மேலே என்ன நடக்க போகணும் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் கைஸ். அண்ட் இதே மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ பற்றி கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.